ராஜபக்சேவுக்கு ஜால்ரா அடிக்கும் வைத்தியர் அர்ஜுனா. நமல் ராஜபக்சேயோடு கள்ள உறவு. அவர்கள் இருவருக்குள்ளும் கூடி பேசி ஏதோ ஒரு விடயத்தை மையப்படுத்தி ஒரு இரகசிய திட்டம் அவர்களுக்குள் அரங்கேறிவிட்டது. இதுதான் நேற்று ஊடகங்களில் போட்டிருக்கக்கூடிய சில பிரதான தகவல்களில் இதுவும் ஒன்று. ஊடகங்களில் எதற்கு வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி இதுபோன்ற செய்திகளுக்கு முனைப்பு கொடுக்கிறார்கள் என்கின்ற கேள்வியோடுதான் இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்கின்றோம். இந்த காணொளியில் யாரையாவது உயர்த்தி பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை, அல்லது யாரைக்காவது நாம் வாழ்பிடித்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. உண்மை நிலவரங்கள் என்ன என்பதைத்தான் நாம் தொடர்ச்சியாக தேடி எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றோம். அதில் நாம் சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்துமே நாம் தேடி இதில் உண்மை இருக்கிறதா என்று 2-3 பேரிடம் விசாரித்து தான் இந்த செய்திகளை நாம் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த செய்திக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக முதலில் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி சில ஊடகங்கள் திட்டமிட்டு பொய்யான செய்திகளை பரப்புவதற்கு மிகவும் வேகம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அவர்களை பொறுத்த மட்டில் எப்படியாவது ஒரு இழிவு பேர் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு வர வேண்டும். அதற்கு எந்தெந்த கோணத்தில் நாம் செயல்படலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். வேறு எந்த களத்தையும் மையப்படுத்தி அவர்கள் பேசுவதில்லை. வைத்தியர் அர்ஜுனா செய்யக்கூடிய நல்ல விடயங்களை குறித்தும் பேசுவதில்லை, அல்லது வைத்தியர் அர்ஜுனாவுடைய தொலைநோக்கு சிந்தனைகளை குறித்தும் அவர்கள் பார்ப்பதில்லை. வைத்தியர் அர்ஜுனா இதை செய்தார், அதை செய்தார், அப்படி செய்தார் என்கின்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். ஒருவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாலே விமர்சிக்கப்படுவார் என்பது நாம் அறிந்த ஒன்று. இந்த விமர்சனங்கள் கொஞ்சமாவது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. இங்கு வைத்தியர் அர்ஜுனாவும் நமல் ராஜபக்சேயும் சந்தித்தார்கள். உண்மைதான், சந்தித்தார்கள், இல்லை என்று மறுப்பு சொல்லவில்லை. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் போலீஸ் மா அதிகாரியை சந்திப்பதற்கு செல்கின்ற பொழுது கைது செய்யப்படுகின்றார். அப்பொழுது சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பிணையில் அவரை வெளியே கொண்டு வருகிறார். இந்த சூழலில்தான் அவர்கள் அந்த போலீஸ் மா அதிபரை சந்திக்க போகின்ற அந்த இடத்தில்தான் நமல் ராஜபக்சேவை சந்திக்கின்றார்கள். இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். இருவரும் பேசிக்கொண்ட விடயத்தை மையப்படுத்தி ஒரு பரபரப்பு செய்தியை உருவாக்கிவிட்டார்கள். வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்படுகின்றார். நமல் ராஜபக்சே வைத்தியர் அர்ஜுனாக்காக காவல்துறை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டன. இன்று அதற்கான விளக்கத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அந்த விளக்கத்தை அப்படியே கொடுப்பது சிறப்பாக இருக்கும் என்றால் அப்படியே கொடுத்து விடலாம் என்று தான் நான் நினைக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால், நான் தேசிய தலைவருடைய அந்த தலைவனை நினைத்து அவரை இறைவனாக நினைத்து களத்தில் நின்று நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் மட்டும்தான் நான் முதன்மை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். நமல் ராஜபக்சேயிடம் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், நீ உங்களுடைய மக்களை மையப்படுத்தி பேசு, நான் எங்களுடைய மக்களை மையப்படுத்தி பேசுகிறேன். எங்களுடைய மக்களுக்கான விடிவை நோக்கிய பயணத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றேன். என்னை பொறுத்த மட்டில் எங்களுடைய மக்களுடைய விடிவுதான் எனக்கு முக்கியம். எனவே நான் எங்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை தான் நான் தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டு இருப்பேன். நீ உங்களுடைய மக்களை மையப்படுத்தி பதிவிடு என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதில் நான் எங்கே தமிழ் மக்களை விட்டு கொடுத்து பேசினேன் என்கின்ற கேள்வியை வைத்தியர் அர்ஜுனா வைக்கிறார். அதுபோல என்னுடைய படத்தை போட்டு என்னுடைய முகத்திலே ராஜபக்சேவுடைய தலையை பொருத்துகின்றார்கள். ராஜபக்சேயும் நானும் எந்த விடத்தில் இணைந்து பயணித்தோம், அல்லது எந்த கோணத்தில் அவருக்கு நான் ஆதரவான நிலைப்பாட்டை நான் எடுத்தேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இப்பொழுது ஒரு சில ஊடகத்தை சார்ந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனா நமல் ராஜபக்சேயோடு மிக நெருக்கமாக இருவரும் உறவாடி ஏதோ ஒரு திட்டமிடுதலோடு பயணிக்கிறார்கள், ராஜபக்சேவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்து விட்டார், இனி அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கான களத்தோடு அவர் முன்னேற இருக்கிறார் என்கின்ற செய்திகள் எல்லாம் இப்பொழுது பரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இங்கு ஒரு விடயத்தை மிக தெளிவாகவே எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. தமிழர்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கும் தமிழர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி களத்தில் நிற்பதற்கும் பலர் அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இது.
காரணம், தமிழ் சார்ந்த விடயத்தை மையப்படுத்தி பேசினாலே உடனடியாக நாங்கள் வேறொரு கோணத்தில் பயணிக்கிறோம் என்கின்ற தேடலோடு அதனை மையப்படுத்தி ஒரு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய களங்களைத்தான் அரசுகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக தமிழர் பிரச்சனைக்காக அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார். அப்படி பேசுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் உருவாகி கொண்டு இருக்கின்றன. அப்படி உருவாகியதன் காரணமாகத்தான் சுமார் 20க்கு மேற்பட்ட வழக்குகளை இன்றும் கையில் வைத்து கொண்டு அந்த வழக்குகளை வாதாடுவதற்கு பணமில்லாத ஒரு சூழலில் அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார். சில காணொளிகளில் அவர் இதனை மையப்படுத்திய கருத்துகளையும் பதிவிட்டிருக்கின்றார். என் மீது வழக்கு இருக்கிறது, இந்த வழக்குகளுக்கு நான் எப்படி அந்த வழக்குகளை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது எனக்கு அதற்கான பணங்கள் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அதுபோல இன்னொரு செய்தியையும் குறிப்பிடுகின்றார். மன்னாரில் போராட்டம் நடைபெறுகிறது, இந்த போராட்டத்தில் நான் கலந்து கொண்டு விடுவேன் என்கின்ற காரணத்தினால் திட்டமிட்டு அன்று காலையில் காவல்துறை அதிகாரிகளை வைத்து விசாரணை என்கின்ற போர்வையில் என்னை அழைத்து நான் அந்த போராட்டத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு காய் நகர்த்தலை இந்த அரசு எடுத்திருக்கிறது என்பதையும் அவர் பதிவு செய்கின்றார். அப்படி என்றால் மக்கள் பிரச்சனையை வைத்தியர் அர்ஜுனா பேசிவிடக்கூடாது என்பதில் ஆட்சியாளர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் ஆட்சியாளர்கள் அப்படி உறுதியாக இருக்கக்கூடிய அதே சூழலில் தமிழை பேசிக்கொண்டு தமிழர்களாக இருக்கக்கூடிய நாமும் தமிழ் மக்களுக்காக பேசக்கூடிய வைத்தியருக்கு எதிரான கருத்துக்களை முன்னெடுத்து வைப்பதற்கு நாம் வேகம் கட்டுவது எப்படி என்கின்ற ஒரு கேள்விதான் எழும்புகின்றன. ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அந்த மனிதனை விமர்சிக்கலாம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான சூழலில் மக்கள் சார்ந்த விடயத்திற்காக முழங்கி இருக்கிறார், சண்டை போட்டு இருக்கின்றார், வளர்ச்சி கூட்டங்களில் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார், நாடாளுமன்றத்தில் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார். மக்கள் பிரச்சனைகள் என்கின்ற பொழுது அதை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் எவ்வளவு மாற்றங்கள் அரங்கேறி இருக்கின்றது. வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு வேலை கிடைப்பதற்கான களம் உருவானது. சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்தவர்களுக்கு சம்பளம் கிடைப்பதற்கான களம் உருவானது. காணி இல்லாதவர்களுக்கு அந்த காணியை இராணுவம் பறித்து கொண்ட காணி மீண்டும் கிடைக்கக்கூடிய களம் அமைந்தது என தொடர்ச்சியாக தமிழர்களுக்கான தீர்வுகளை நோக்கி கொண்டு வைத்தியர் அர்ஜுனா முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய விடயத்திற்கு ஆதரவு கொடுப்பதை விட்டுவிட்டு அவரை அசிங்கப்படுத்த முயற்சிக்கக்கூடிய களம் நம்மை நாமே காரி உமிழ்வது போல அமைகிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. நன்றியுடன் என்பா.